நற்செய்தி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆர். மரிய தெரஸ் குடும்பத்தினர் சருகணி. ஆர். மரிய தெரஸ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, பாஸ்கா காலத்தில் ஆண்டவரின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிற நாம் அன்னையின் வணக்க நாளாகிய இன்று அன்னையின் திருத்தலத்திற்கு வந்து அவரது அன்பு பிள்ளைகளாய் ஒன்று சேர்ந்து ஒப்புக்கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாக இருக்கும்படி நமது பாவங்களை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 1-7 வரை. அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமாகிய 7 கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும்
தூயாய்வும் நிறைந்த ஸ்தோவான், பிலிப்பு, பிரேக்கோர், நிக்கோனார், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்து இறைவனிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நரம்பு யாழினால் அவரை புகழ் பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அனைத்தையும் படைத்தவர் அவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6, 16 தொடங்கி 21 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கப்பர்நாகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று, கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகின் அருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவருந்தி மீதியானதை 12 கூடைகளிலே சேர்த்த அற்புத அதிசய நிகழ்ச்சி நேற்றைய நற்செய்தி பகுதியாக நமக்கு தரப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சிதான் இன்றைய நற்செய்தியும். இத்தனை பெரிய புதுமையை, அற்புதத்தை, அதிசயத்தை பார்த்தவர்கள் மக்கள் அவரை பிடித்து, இயேசுவை பிடித்து அரசராக்க விரும்பினார்கள். அவர் உடனே அவர்களிடமிருந்து நழுவி தப்பித்து தனிமையான இடத்திற்கு, மலை உச்சிக்கு சென்று இறை வேண்டல் செய்ய சென்றார் என்று குறிப்பிடப்படுகிறது. மாலையாகிறது.
இயேசு அவர்களோடு இல்லை. எனவே அன்றைய நாள் முழுவதும் இயேசுவினுடைய பெருமைகளை, புகழை மக்கள் கூட்டம் பெருமையோடு பாராட்டி பேசுவதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் சீடர்கள். தங்களுடைய குரு, தங்களுடைய தலைவர் அதிசயத்தை செய்திருக்கிறார், மக்களெல்லாம் வியந்து பாராட்டுகிறார்கள் என்கிற செய்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை, பெருமையை ஏற்படுத்தியது. ஆனால் மாலையானது, இயேசு அவர்களிடம் திரும்பி வரவில்லை. எனவே இவர்கள் இயேசுவை தேடி போகிறார்கள். படகில் ஏறி பயணம் தொடங்குகிறார்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியாளர் மிக ஆழமான இறையியல் கருத்துக்களை தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிடுவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு வார்த்தையும் இறையியல் கருத்துக்கள் செறிந்த, நிறைந்த வார்த்தைகளாக இருப்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு யோவான் 2 வார்த்தைகளை நம்முடைய கவனத்துக்கு தருகிறார். ஒன்று, இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து அடுத்த கரையில் உள்ள கப்பர்நகூமுக்கு போக வேண்டும் என்று புறப்படுகிற போது யோவான் பயன்படுத்துகிற வார்த்தை ஏற்கனவே இருட்டிவிட்டிருந்தது, ஏற்கனவே இருளாக இருந்தது. அன்பிற்குரியவர்களே, இயேசு நம் கூட இல்லை என்றால், அல்லது இயேசுவோடு நாம் இல்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதும் இருட்டு நிறைந்திருக்கும் என்பதை யோவான் அடிக்கோடிட்டு நமக்கு சொல்லுகிறார். இயேசு மீண்டும் மீண்டும் சொல்லுவது, உலகின் ஒளி நானே, நானே உலகின் ஒளி என்றும், இப்படி ஒளியோடு தன்னை அடிக்கடி அறிமுகப்படுத்திக் கொள்ள இணைத்துக் கொண்டு இயேசு பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரோடு இருக்கிற போது நாம் ஒளியிலே இருக்கிறோம், ஒளியாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. அதன் விளைவாக அங்கே பெருங்காற்று வீசியது, கடல் பொங்கி எழுந்தது, அலைகள் ஆர்ப்பரித்து எழுந்தன. அச்சத்தோடும் பயத்தோடும் அவர்கள் பயணிக்கிற நேரத்திலே, எதிர்பாராத நேரத்திலே இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவருடைய குரல் கேட்கிறது, பயப்படுகிறார்கள். அப்போது இயேசு சொல்லுகிறார், நான் தான், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் நம் உடன் பயணிக்கவில்லை என்றால் எல்லாவற்றிலும் ஒரு பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், அச்சம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம் கூட இருக்கிற போது இவையெல்லாம், பயம், அச்சம் எல்லாம் அகன்று போய்விடும். ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிற வார்த்தை, நான் தான், அஞ்சாதீர்கள். இந்த வார்த்தைகள் மோசேக்கு யாவே கடவுள் சொன்ன வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே, இருக்கிறவராக இருக்கிற கடவுள் நானே என்று அன்று மோசேக்கு யாவே கடவுள் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிற இயேசுவின் வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துவதாக, பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. நான் தான், அஞ்சாதீர்கள், உங்கள் கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நான் உங்களோடு இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அச்சம் இருக்கும், பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நாம் கடவுளோடு இருக்கிறோம் என்றால் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. எத்தனை சோதனைகள்,
எத்தனை போராட்டங்கள், எத்தனை தொல்லைகள், எத்தனை வலிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சிலுவைகள் இருந்து வந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிற போது ஆர்த்தெழுகிற அலைகள் அமைதியாகும். கவிழ்ந்து விடுவோமோ, மூழ்கி விடுவோமோ என்கிற பயம், அச்சம் நீங்கிவிடும். ஏனென்றால் அனைத்தின் மீதும் அதிகாரமும் வல்லமையும் கொண்ட ஆண்டவர் கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே நாம் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய நற்செய்தி பகுதி நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லுவது, ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் இருள் நிறைந்த வாழ்விலே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அன்பிற்குரியவர்களே, இயேசு நம்மோடு இருப்பதும் நாம் இயேசுவோடு இறைவனோடு இருப்பது இரண்டுமே முக்கியம். நாம் ஆண்டவரோடு உடன் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிக்கிறாரா? இந்த இரண்டும் இணைகிற போது எவ்வளவு தொலை தூரத்தில் இருந்தாலும் உடனடியாக நடக்கும். பலரும் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்து சாட்சியம் சொல்லுகிறார்கள். நடக்காது என்று நினைத்தோம், எல்லாம் முடிந்து விட்டது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். எல்லா நிலைகளையும் தாண்டி இது இறுதி கட்டம் என்று புற்றுநோயாலே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி கடவுளை நம்பி நாங்கள் வந்தோம். இங்கே வந்து ஜெபித்துவிட்டு சென்றபோது நாங்கள் புதுமையாக குணம் பெற்றோம். எங்களது உடலிலே புற்றுநோயினுடைய சுவடே இல்லாமல் மறைந்து போய்விட்டது என்று சாட்சியம் பகிர்கின்ற அன்னையினுடைய பரிந்துரை, அன்னை இயேசுவினுடைய கடவுளுடைய உடனிருப்பை நமக்கு உறுதிப்படுத்துவதால் நாம் பெறுகிறோம் என்பதை தினம்தோறும் இந்த புனித மண்ணிலே, புண்ணிய பூமியிலே அரங்கேறுகிற புதுமைகள், அதிசயங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் கரை சேர்வோம். எனவே நாம் ஆண்டவரோடு இருக்க, ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் வேண்டுவோம். அவர் நம்மை பயப்படாத வாழ்க்கைக்கு, பயணத்திற்கு அழைத்து செல்வார். எல்லாவற்றையும் விரைவிலே நமக்கு நிறைவேற்றி தருகிற, உடன் பயணிக்கிற, கைகளை பிடித்து தூக்கிக் கொள்ளுகிற, தோளிலே சுமந்து நம்மை பாதுகாக்கிற கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேச நம்முடைய தாய் அன்னை மரியா இருக்கிறார். எனவே நாம் எதற்கும் பயப்படாமல், அச்சப்படாமல், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள் அனைத்திற்கும், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மேலான கடவுள், வல்லமையுள்ள கடவுள் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருப்போம் என்கிற உணர்வோடு பயணிப்போம். எல்லாம் நமக்கு விரைவிலே கைகூடும். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான்
என்னை முழுவதும் தருகின்றேன். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப் பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தந்த அமைதியை ஒருவர் மற்றவருக்கு நாம் உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய
ஜெப உதவியோடும் பண உதவியோடும் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென பேராலயம் ஒன்றை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். அதற்காக நாம் இன்னும் செலுத்த வேண்டிய கடன் தொகை, நிலுவைத் தொகை இன்னும் இருக்கிறது. எனவே அதனை விரைவிலே செலுத்தி முடிக்க தங்களது தொடர்ந்த ஜெப உதவியையும் குறிப்பாக பண உதவியையும் உங்களிடம் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் கையேந்தி கேட்கிறேன். விரைவிலே இந்த கடனை, நிலுவைத் தொகையை செலுத்தி முடிக்க தாராளமாக உதவிட உங்களை வேண்டுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்கு உரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆர் மரிய தெரஸ் குடும்பத்தினர் சருகணி. ஆர் மரிய தெரஸ் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மகேந்திரா மற்றும் குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி.